கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி கண்களை மூடி ஒரு விஷயம் நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஜெபசிந்தையோடு தேவன் நம்மோடு பேசும்படியாக அவர் இறங்குகிற தேவன். வேதம் சொல்லுகிறது, ஓடுகிறவனாலும் அல்ல, விரும்புகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும். ஆண்டவரே, நீர் எதை எங்களுக்கு தரணும், எது எங்களுக்கு வேண்டாம் என்று முடிவு செய்கிறவர் நீர். உம்முடைய கரத்திலே நாங்கள் வைக்கிறோம். நீர் எங்களோடு பேசுகிற ஆண்டவர். உம்முடைய பலிபீடத்தில் இந்த காலை வேளையில் எங்களை சமர்ப்பணம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம். எல்லாரும் ஆண்டவரே என்னோடு பேசும் என்று ஆண்டவரத்தில் கேளுங்க. ஹல்லேலூயா. ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும், ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காணச் செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்தீர்க்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்தீர்க்கு இதுவே சட்டம். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும், ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காணச் செய்யும். நல்ல ஆண்டவரே, எங்களோடு பேசும். அந்த ஜெபத்தின் மேன்மையை இந்த செய்தியில் காணச் செய்யும். எங்களோடு இடைப்படும். ஒவ்வொருவரோடும் பேசும். எங்களோடு நீர் பேசும். நாங்கள் கேட்குறோம் ஆண்டவரே, எங்களுடைய கவனத்தை திசை திருப்புகிற சகல அசுத்தாவியின் வல்லமைகளையும் கர்த்தர் நிர்மூலமாக்குவீராக. எங்களோடு நீர் இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. வாசிப்போம் சங்கீதத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம். சங்கீதத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 8, 9 ஆகிய வசனங்களை எல்லாரும் வேதத்தை திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 16, 8, 9 ஆகிய வசனங்கள். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் எனது வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கியிருக்கும். ஹல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த மிக்தாம் என்னும் பொற்பன கீதத்தை அவர் எழுதுகிறார். ரொம்ப அற்புதமான இந்த சங்கீதம். நீங்க ஆழ்ந்து உள்ளத்தின் ஆழத்திலே நீங்கள் உங்களுக்கு இந்த சங்கீதத்துக்கு தொடர்பு உடையவர்களாய் நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் இந்த ஒவ்வொரு வார்த்தையும் உங்களோடு இடைபடுகிறதை உணர முடியும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இந்த இடத்துல சங்கீதக்காரன் ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறார். 8, 9 ஆகிய வசனங்களிலே கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை.
ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கியிருக்கும். அன்பானவர்களே, இந்த கடைசி வேர்டை தான் நான் அண்டர்லைன் பண்ண விரும்புகிறேன். அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கியிருக்கும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலை வேளையில் இந்த வசனத்தின் அந்த கடைசி வார்த்தையின் அடிப்படையிலே தேவன் நமக்கு கொடுத்த தலைப்பு என்ன தெரியுமா? இந்த நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் தேவனின் பதில். The answer of God in hopeless situation. நம்பிக்கையற்ற சூழலில் தேவனுடைய பதில். நம்முடைய வாழ்க்கையிலே நம்பிக்கையற்ற சூழ்நிலை எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். ஒருவேளை அந்த சூழ்நிலையிலே நாம் கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஒருவேளை அந்த சூழ்நிலையின் நடுவிலே நாம் நின்று கொண்டு திகைத்து என்ன செய்வதென்று, என்ன முடிவெடுப்பதென்று தெரியாமல் ஒருவேளை திகைத்து போய் நிற்கலாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நாம் ஒரு முடிவு வச்சிருப்போம், நாம் ஒரு நினைவு வச்சிருப்போம். நமக்கு ஒரு இப்படி இந்த நம்பிக்கையற்ற சூழலிலே நாம் வெளியில போயிடலாம், இப்படி நாம் தப்பித்துக் கொள்ளலாம், இப்படி நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது, இப்படி ஒரு நமக்கு வழி இருக்கிறது, ஒரு பக்கவாட்டு வழியாய் நாம் போகலாம் என்று ஒரு வேளை நீங்களும் நானும் நம்முடைய மனதிலே நாம் ஒரு முடிவை நினைத்து வைத்துக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை இந்த நம்பிக்கையற்ற சூழலை பார்க்கிற மற்றவர்கள், ஓகே, இதுக்கு தீர்வு இப்படித்தான், நீங்க இப்படி போங்க, இதை செய்யுங்கள், இதை இப்படி பண்ணுங்க, இப்படி முடிவெடுங்க, இந்த காரியத்தை நீங்கள் செய்யுங்கள், இப்படி செய்தவர்கள் எத்தனையோ பேர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், இந்த நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இருந்து எத்தனையோ பேர் வெளியில வந்திருக்கிறாங்க, நீங்களும் அதை செய்யுங்கள் என்று மற்றவர்கள் ஒரு முடிவை நமக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஆனால் இந்த நாளிலே நான் முக்கியப்படுத்த விரும்புகிற, அல்லது இந்த செய்தி முக்கியப்படுத்த விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? The answer of God in hopeless situation. உங்களுடைய நம்பிக்கையற்ற, என்னுடைய நம்பிக்கையற்ற சூழலில் தேவனுடைய பதில் என்ன? What was the answer of God? தேவனுடைய பதில் என்னவாக இருந்தது? அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்பிக்கையற்ற சூழ்நிலை என்பது இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு மட்டுமல்ல, வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் எத்தனையோ பாவிகளுக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தது. நம்பிக்கையற்ற நிலையிலே என்ன செய்வதென்று தெரியாது அவர்கள் திகைத்து நின்ற போதெல்லாம் தேவனுடைய பதில் என்னவாக இருந்தது? நாம் ஒரு பதிலை வச்சிருக்கிறோம், உலக மனிதர்கள் ஒரு பதிலை சொல்லுகிறார்கள், எத்தனையோ பேர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவர்கள் ஒரு பதிலை வைத்திருக்கிறார்கள். ஆனால் in the midst of hopeless situation, what was the answer of God? நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே தேவனுடைய பதில் என்ன? தேவன் என்ன பதிலை நமக்கு கொடுக்க விரும்புகிறார்? We need to focus on the word of God. தேவனுடைய வார்த்தையிலே கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு கட்டத்திலே நாம் வந்திருக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கூர்ந்து கவனியுங்கள், ஆண்டவர் நிச்சயம் நம்மோடு பேசுவார். நம்பிக்கையற்ற சூழ்நிலை வென்று வருகிற போது பொருளாதார நெருக்கடி மாத்திரமல்ல, என்ன செய்வது? இனி வாங்குவதற்கு வேறு யாரும் இல்லை, இந்த கடனை சமாளிப்பதற்கு வேறு வழி இல்லை. There is no source. எல்லா இடத்திலிருந்து வாங்கியாச்சு, இனி வாங்குவதற்கு ஒன்றும் இல்லை. என்ன செய்வது? பதில் சொல்ல தெரியல. எந்தெந்த பதிலெல்லாம் நாம் யோசித்து வைத்திருந்தோமோ அத்தனை பதிலையும் நம்ம சொல்லியாச்சு, இனி சொல்லுவதற்கு ஒன்றுமில்லை, சொல்லுவதற்கு ஒன்றுமில்லை. எல்லா வேளைகளும் செய்தாச்சு, இன்னும் நம்முடைய பிரச்சனைகள் தீர்ந்த பாடில்லை, போராட்டங்கள் தீர்ந்த பாடில்லை. ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்த நாம் எத்தனையோ தரம் ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சு எனக்கு என்ன பிரயோஜனம் என்கிற மனநிலையிலே வந்தவர்கள் கூட உண்டு. நாம் அதிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள முடியாது. இவ்வளவு தூரம் நான் ஆண்டவரை நம்புகிறேன், ஆண்டவருடைய காரியங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறேன், ஆண்டவருக்காக தான் வாழ்கிறேன், ஆண்டவருக்காக தான் ஜீவித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் என் வாழ்க்கையில் ஏன் இந்த நம்பிக்கையற்ற நிலை? நான் எதிர்பார்த்த வாழ்வு இல்லை, நான் எதிர்பார்த்த சூழ்நிலை இல்லை, எதிர்பார்த்த வேலை இல்லை, எதிர்பார்த்த வருமானம் இல்லை, எதிர்பார்த்த குடும்ப சூழல் இல்லை, எதிர்பார்த்ததான உறவுகள் இல்லை. இப்படிப்பட்டதான
வாழ்க்கையிலே நம்பிக்கையற்ற நிலை. தாவீதுக்கு அதுதான் வந்தது. கர்த்தரை நான் எக்காலத்திலும் அவர் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை. ஆனா அவர் கடைசியா ஒரு வேர்டு சொல்றாரு, என் மாம்சமும் அவரை நம்பி இருக்கும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, என் மாம்சம் நம்பிக்கையோடு தங்கி இருக்கும். அவருடைய வாழ்க்கையில நம்பிக்கையற்ற சூழ்நிலை ஏராளமாய் வந்தது. தன்னுடைய சொந்த மகன் துரத்தினான் அப்சலோம். நம்பிக்கையற்ற சூழ்நிலை. பதவியில் இருக்க வேண்டியவர், ராஜாவாக இருக்க வேண்டியவர், மலை மலையாய் பள்ளங்களாய் பள்ளத்தாக்குகளை மலைகளையும் பார்த்து ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார். நம்பிக்கையற்ற சூழ்நிலை. ஏற்கனவே ராஜாவாக இருந்த சவுல் தாவீதை விரட்டி கொண்டிருக்கிறான், ஓடிக்கொண்டிருக்கிறார். எங்கே ஒளிவது தெரியவில்லை. எத்தனையோ முறை சவுலை மறுபடியும் பழி வாங்குவதற்கு வாய்ப்பு கிடைத்தோ, கர்த்தருக்கு பயந்த மனுஷன், கர்த்தருக்காக அவன் பயந்து கொண்டு அந்த துணிவை செய்யாதிருந்தான். நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே தேவனை மட்டுமே நம்பிக்கையாக கொண்டிருந்த மனுஷன். அருமையானவர்களே, தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய பிள்ளைகளை தனக்குண்டான எல்லாவற்றையும் எடுத்து கொண்டு போன போது, எல்லாம் கொள்ளை கொண்டு போன போது, நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு இழப்பு, ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழல், ஏன் இப்படிப்பட்டதான ஒரு நிலை, எல்லாம் இழந்து விட்டானே, எல்லாம் போய்விட்டதே, எல்லாம் அவன் கொண்டு போய் விட்டானே, எதிரிகளின் பாளையத்துக்குள்ளே என்னுடைய குடும்பம் சிக்கிக் கொண்டிருக்கிறதே என்று அவன் அங்கலாய்த்து கொண்டிருந்த போது, தேவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? தேவனை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்ல, அந்த தேவனுடைய வார்த்தையின்படி தாவீதுக்கு கர்த்தர் சொன்னார், நீ போ, சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே இந்த நேரத்திலே உங்களுக்கு எனக்கு சொல்லுகிற ஒரு மகத்தான வார்த்தை என்ன தெரியுமா? நீ இழந்து போனதை திருப்பி கொள்ளும்படியாக நீ கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டிருப்பாயானால், உன்னுடைய நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலேயும் என் தேவன் இழந்து போனவைகளை திருப்பி கொள்ளத்தக்கதாக தாவீதுக்கு அருளின அதே மாபெரும் கிருபைகளை உங்களுக்கு, உங்கள் குடும்பத்துக்கும், பிள்ளைகளுக்கு, சந்ததிக்கும் அவர் மகத்தாய் கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். விசுவாசித்தால் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்க சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, உடைந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்பிக்கையற்ற சூழ்நிலை வரும். ஆனாலும் அந்த நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே கர்த்தரை மட்டுமே நீங்கள் நம்பிக்கையாக கொண்டிருங்கள். ஒரு 3 காரியங்களை ரத்தின சுருக்கமாய் நான் உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். நல்ல கவனிங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்பிக்கையற்ற சூழ்நிலை என்று வருகிற போது நமக்கு பதில் சொல்ல யாரும் இருக்க மாட்டாங்க. நம்ம ஆறுதல் படுத்த யாரும் இருக்க மாட்டாங்க. தேற்ற யாரும் இருக்க மாட்டாங்க. சொல்லி அழ யாரும் இருக்க மாட்டாங்க. நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருப்பதை பகிர்ந்து கொள்வதற்கு ஒருவரும் இருக்க மாட்டார்கள். கூனி குறுகி போய் என்ன செய்வதென்று தெரியாது திகைத்து நின்று கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கையற்ற நிலை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, யோசித்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். கடந்த நாட்களில் ஒரு காணொளியை பார்த்தேன். ஒரு கடையை காலி பண்ணிட்டு இருக்காங்க. குடும்பமே நின்று அழுது கொண்டிருக்கிறது. ஒரு குடும்பமே அழுது கொண்டிருக்கிறது. ஏன், என்ன அழுகிறார், என்ன காரணம்? அவர் சொன்ன ஒரு பதில் என்ன தெரியுமா? வாயும் வயிறையும் கட்டி கொஞ்சம் பணம் நான் சேர்த்து வைத்திருந்தேன். அதை சேர்த்து வைத்து என் பிள்ளைகளுக்காக, எதிர்காலத்துக்காக ஒரு நல்ல தொழிலை தொடங்கி அதிலே வளர்ச்சி அடைந்து விடலாம் என்கிற எண்ணத்தில் எல்லா வசதிகளையும் நான் செய்தேன். 10க்கு கடன் வாங்கினேன், லோன் வாங்கினேன், 10க்கு ஃபைனான்ஸ்ல வாங்கினேன், எல்லாம் வாங்கி துணிகரமாய் செய்தேன், துணிந்து செயல்பட்டேன். நன்றாகத்தான் போயிருந்தது. திடீரென்று என்ன நடந்ததோ தெரியல, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாய் போக ஆரம்பித்தது. இப்பொழுது என்னுடைய வீட்டை விற்றுவிட்டேன், என்னுடைய வயல் நிலங்களை விற்றுவிட்டேன், எனக்குண்டான எல்லாம் பறி போனது. இப்பொழுது நானும் என் குடும்பமும் தெருவில் நின்று கொண்டிருக்கிறோம். நாதியற்ற நிலை. சொல்லி அழ யாரும் இல்லை. என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில்
இருக்கிற வேதனையை பகிர்ந்து கொள்ள கூட ஒருவரும் இல்லை. நம்ம சொல்லுவதை கூட கேட்ப யாரும் தயாராக இல்லாத போது எப்படி இருக்கும் சூழ்நிலை? யோசித்து பாருங்க. நம்பிக்கையற்ற நிலை தாவீதுக்கு வந்தது. அப்படிப்பட்ட நம்பிக்கையற்ற நிலையிலே வரும்போது எனக்கு ஆண்டவர் காண்பித்த ஒரு காரியம், அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்களும் நானும் ஒரு முடிவெடுக்கலாம். அது நல்லதோ கெட்டதோ, அது நல்லதோ கெட்டதோ, அது ஆசீர்வாதமானதோ அல்லது மோசமானதோ, ஆனா ஏதோ ஒரு முடிவெடுக்கலாம். ஒருவேளை உலகம் பார்த்து நம்மை பார்த்து ஒரு முடிவெடுக்கலாம். அவ்வளவுதான், இனி வாழ வழி இல்லை, இனி அவ்வளவு முடிஞ்சு போச்சு எல்லாம் அப்படின்னு அவ்வுலகம் ஒன்று முடிவு இருக்கலாம். ஆனா தேவன் நமக்கு, தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நமக்கு காண்பிக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? என் தேவன் என்ன பதில் வைத்திருக்கிறார். What is the answer of God in your hopeless situation? தேவனுடைய பதில் என்ன? உங்களுடைய அந்த அந்த நம்பிக்கையற்ற சூழலில் தேவன் என்ன பதில் வைத்திருக்கிறார்? முதலாவது பதில், எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் கவனிப்போம். 1 நாளாகமம் 29:15. First Chronicle chapter 29 verse 15. 1 நாளாகமம் 29:15. உமக்கு முன்பாக நாங்கள் எங்களுடைய பிதாக்கள் எல்லாரை போலும் அரதேசிகளும் பரதேசிகளுமாய் இருக்கிறோம். பூமியின் மேல் எங்கள் நாட்கள் ஒரு நிழலை போல இருக்கிறது. நிலைத்திருப்போம் என்னும் நம்பிக்கை இல்லை. தாவீது இதை பதிவு செய்கிறார். நல்ல கவனிங்க அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது கடைசி கட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய வாழ்நாள் முடிய போகிறது. அவர் கடைசி நிமிடத்திலே நின்று கொண்டிருக்கிறார். இப்ப தன்னுடைய மகனுக்காக ஒரு விண்ணப்பம் தேவ சமூகத்திலே அவர் பண்ண வேண்டிய ஒரு சூழல். அப்ப அவர் சொல்லுகிறார், அவர் சொல்லும் போது, ஆண்டவரே, நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையில் நிலைத்திருப்போம் என்கிற நம்பிக்கையற்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாளைக்கு விழிப்போம் என்கிற நம்பிக்கை இல்லை. நாளைக்கு மேல வந்துருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லை. அடுத்த கட்டத்துக்கு நான் வந்துருவேன் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லை. என் குடும்பம் நல்லாயிரும் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லை. எனக்கு ஆரோக்கியம் உண்டாயிரும் என்கிற நம்பிக்கை இல்லை. ஒரு நம்பிக்கை, நிலைத்திருப்போம் என்கிற நம்பிக்கை இல்லை. தாவீது சொல்லுகிறார் தன்னுடைய வாழ்நாளின் இறுதி பகுதியிலே. ஏன் இந்த வார்த்தையை தாவீது பதிவு செய்கிறார்? சுருக்கமாய் அந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு அடையாளம் காண்பிக்கிறேன். நல்ல கவனிங்க. ஆண்டவர் தாவீதை ரொம்ப நேசித்தார். நம்ம எல்லாருக்கும் தெரியும். தாவீதை பார்த்து என்டையர் பைபிள்லயே என் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் சொன்னவர் யாரு? தாவீது. இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷன். ஏன்னா ஆண்டவரை துதிச்சு பாடுறதுல அவர் அடிச்சுக்க முடியாது. எப்பயுமே துதி பாடல், எப்பயுமே ஸ்தோத்திர பாடல், எப்பயுமே கர்த்தரை மகிமைப்படுத்துகிற பாடல், எப்பயுமே எந்த ஒரு காரியத்துக்கும் சத்துரு வரும்போது ஒரு பாடல் எழுதிடுவார், ஜெயிக்கும் போது ஒரு பாடல் எழுதிடுவார், தோற்கும் போது ஒரு பாடல் எழுதிடுவார், உடைக்கப்படும் போது ஒரு பாடல் எழுதிடுவார், நொந்து போகும் போது ஒரு பாடல் எழுதிடுவார், தன் நேசித்தவர்கள் யாராவது செத்து போனாங்கன்னா ஒரு பாடல் எழுதிடுவார். அப்படித்தானே பைபிள்ல பாடல்களால் தேவனை கவர்ந்து கொண்ட ஒரு மனுஷன். தேவன் தன்னுடைய துதிகளாலே, தன்னுடைய துதிகளினாலே, பலிகளினாலே, ஸ்தோத்திர பலிகளினாலே ஆண்டுடைய இருதயத்தை கவர்ந்து கொண்ட மனுஷன் இந்த தாவீது. இந்த தாவீது உடன்படிக்கை பெட்டியை தன்னுடைய ஸ்தலத்துக்கு கொண்டு வருவதற்கு ஒரு கூடாரத்தை அவன் செய்து அவன் அதிலே கொண்டு வந்து வைக்கிறான். ஒரு நாள் படுத்துக் கொண்டிருக்கிற போது அவனுக்கு ஒரு யோசனை. நாம இவ்வளவு மாளிகை வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். I am living in a luxurious palace. நான் ஒரு அற்புதமான அரண்மனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்.
ஆனா கர்த்தருடைய பெட்டி ஒரு கூடாரத்துல ஒரு சாதாரண ஒரு இடத்துல இருக்குதே, இது நல்லா இல்லையே. ஆண்டவருக்காக ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று அவனுக்குள்ள ஒரு வாஞ்சை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அவனுக்குள்ள ஒரு பெரிய வாஞ்சை. அந்த வாஞ்சையினாலே பொருட்களை சவதரிக்கிறான். எல்லா பொருட்களையும் சவதரிக்கிறான். எல்லா பொருட்களையும் சேர்க்கிறான். பொன்னை சேர்க்கிறான், பொருளை சேர்க்கிறான், இரும்பை சேர்க்கிறான், தங்கத்தை சேர்க்கிறான், வைடூரியங்களை சேர்க்கிறான், மிகப்பெரிய விலை உயர்ந்த கற்களை சேர்க்கிறான், மரங்களை சேர்க்கிறான், எல்லா ஆட்களையும் சேர்க்கிறான். எல்லாத்தையும் சேர்த்து வைத்தவனுக்கு கர்த்தர் கொடுத்த பதில் என்ன தெரியுமா? நீ எனக்காக ஆலயத்தை உன் கையினால கட்டாத. பயங்கரமான ஒரு ஷாக் கொடுத்துட்டார் ஆண்டவர். என்ன ஆண்டவரே, நீ நேசிக்கிறீங்க, நான் உண்மை நேசிக்கிறேன், உமக்காக பாட்டெல்லாம் பாடுறேன், ஆண்டவரை துதிக்கிறேன், இப்படி திடீர்னு இப்படி திடுதுப்புன்னு நீங்கள் பாட்டுக்கு ஆலயம் கட்ட வேண்டாம்ங்கிறீங்க. கட்டாத. ஏன் ஆண்டவரே, என்ன ப்ராப்ளம் அப்படின்னும் போது தான் அப்படி கையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன் கை ரத்தம் கரை படிஞ்சிருச்சு, உன் கையினால நிறைய உயிர் போயிடுச்சு, அதனால நீ கட்டாத. ஒன்று செய்கிறேன், உன் கர்ப்ப பிறப்பாயிருக்கிற சாலமோனுக்கு அந்த அபிஷேகத்தை நான் தருவேன், அவன் எனக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். ஆண்டவருடைய பதிலை பார்த்தீங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் ஒரு பதிலை நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்ப தாவீது சொல்லுகிறார், இதை புரிந்து கொண்டு சொல்ல, நிலைத்திருப்போம் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை. எதிரிகள் படையெடுத்து வந்தார்கள், ஜெயிப்போம் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை. ஆனா நீங்க ஜெயிக்க வச்சீங்க. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, தண்ணீர் இல்லாமல், ஆகாரம் இல்லாமல், வஸ்திரம் இல்லாமல் அலைந்து திரிந்த நாட்கள் உண்டு. நம்பிக்கையற்ற நிலை. நாங்க நல்ல முன்னேறி வந்துருவோம் அப்படின்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல. ஆனால் அதை நிரூபணமாக்கி, நீ எங்களோடு இருக்கிறீர் என்பதை நிரூபித்து காண்பித்து ஆண்டவர் எங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார் என்று சொல்லும் அளவிற்கு எங்களை நடத்தி வந்திருக்கிறீர். அந்த நாளாகமம் 1 அதிகாரத்தை முழுவதும் நீங்க வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. அவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அதில் நாம் புரிந்து கொள்ள முடியும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் செய்த எல்லா அற்புதங்களும் ஏராளம் ஏராளம் ஏராளம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் அவர் சொல்லுகிறார், உமக்கு முன்பாக நாங்கள் எங்களுடைய பிதாக்கள் எல்லாரை போலும் அரதேசிகளும் பரதேசிகளுமாயிருக்கிறோம். பூமியின் மேல் எங்கள் நாட்கள் ஒரு நிழலை போல் இருக்கிறது, நிலைத்திருப்போம் என்கிற நம்பிக்கை இல்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, எந்த ஒரு மனிதனுக்கும் இந்த உலகத்தில் நாளைக்கு அவன் உயிரோட இருப்பான் என்கிற உத்தரவாதம் இல்லை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, புது கார் ஃபுல்லா அப்படியே ஃபுல்லா கேஷ் ஆன் டெலிவரி, அப்படியே கேஷை கொடுத்து வாங்குறாங்க, டெலிவரி எடுக்கிறாங்க, வெளியில எடுக்கிறாங்க, குடும்பத்தோடு ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் போட்டிருக்கு, நம்பர் கூட போடல, ஒண்ணுமே செய்யல, ஓட்டிக்கிட்டு வருகிறார்கள். பைபாஸ்ல குடும்பமே இறந்து போய்விட்டது. குடும்பமே, யார் அட்ரஸ் கூட தெரியல. கடைசியில் இந்த காரை எடுத்து இடத்திலே கொண்டு போய் அவர்களுடைய அட்ரஸ் எல்லா சொந்தக்காரங்களை எல்லாம் பிடிக்க வேண்டிய ஒரு நிலை. அருமையான தேவ, நிரந்தரம் இல்லாத ஒரு நிலையற்ற ஒரு நம்பிக்கையற்ற ஒரு சூழலில் தேவனின் பதில் என்னவாக இருந்தது? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீதினுடைய கனவு பலிக்கவில்லை, தாவீதினுடைய வாஞ்சை நிறைவேறவில்லை, தாவீதினுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை. அவன் ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று அவன் பரிசுத்த தேவனுக்கு ஆலயத்தை கட்ட சவதரித்த பொருட்கள் எல்லாம் இருக்கிறது, பொன் ஆபரணங்கள் எல்லாம் இருக்கிறது, வெளியுயர்ந்த கற்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் கட்ட அனுமதி கொடுக்கவில்லை, பர்மிஷன் கொடுக்கல. லீகலோ அவர் லீகலா ஆண்டவர் சைன் பண்ணல, நீ இதை செய் அப்படின்னு ஆண்டவர் சொல்லல.
எவ்வளவு பெரிய ஒரு சோதனையான நேரம், நம்பிக்கையற்ற நிலை. இத்தனை ஆண்டுகளாக, இத்தனை வருடங்களாக தேவனுக்காக, ஆலயத்துக்காக அவன் சேர்த்து வைத்த பொருட்கள் எல்லாம் என்ன செய்வதென்று தெரியவில்லை. தாவீது நினைத்தால் நாமளே கட்டிடுவோம் அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் திட்டவட்டமாக சொன்னா, நீ கட்டக்கூடாது, நீ செய்யக்கூடாது, நீ செய்ய முடியாது, நான் விட மாட்டேன். நீ செய்ய வேண்டியது யாரை வைத்து செய்யணும்னு எனக்கு தெரியும். நான் உன்னுடைய கர்ப்ப பிறப்பாய் இருக்கிறவனை வைத்து நான் செய்வேன். சாலமோனை கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை நல்ல கவனிங்க. தாவீதினுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ வெற்றிகளும் தோல்விகளும் குவிந்து கிடந்தன. எப்பொழுதெல்லாம் நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் அவனுடைய வாழ்க்கையில் உருவானதோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் ஒருவரே எனக்கு நம்பிக்கை என்கிற நிலையில் அவர் வாழ்ந்தார். இவர் இங்க என்ன சொல்ல வர்றார் தெரியுமா? நாம் நிலைத்திருப்போம் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இல்லாமல் இருந்தது. ஆனால் எப்பொழுதெல்லாம் நிலைத்திருப்போம் என்கிற நம்பிக்கை இல்லாமல் எங்களுடைய உள்ளத்தில் அந்த எண்ணம் வந்ததோ அப்பொழுதெல்லாம் நீரே எங்கள் நம்பிக்கையாக இருந்தீர், நீரே எங்கள் தெய்வமாக இருந்தீர், நீரே எங்கள் அற்புதராக இருந்தீர், நீரே எங்களுக்கு வாழ்வாதாரமாக இருந்தீர், நீரே எங்களுக்கு அடைக்கலமாய் இருந்தீர், நீரே எங்களுக்கு கோட்டையாய் இருந்தீர், நீரே எங்களுக்கு துருகமாய் இருந்தீர், நீரே எங்களுக்கு காருண்யமாய் இருந்தீர், நீர் எங்களுக்கு புகலிடமாய் இருந்து எங்களை காப்பாற்றி எங்களை வெற்றி அடைய செய்து இந்த நிமிஷத்தில் வரைக்கும், இந்த நொடி பொழுது வரைக்கும் எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. என அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்பிக்கையற்ற நிலைத்திருப்போம் என்கிற நம்பிக்கை இல்லை. பல நேரங்களிலே நம்முடைய வாழ்விலே கேள்வி வருகிறது, போராட்டங்கள் வருகிற போது, குடும்பங்களிலே சூழ்நிலைகள் நெருக்கடி வருகிற போது, வந்துருவோமா, முன்னேறிடுவோமா, அடுத்த கட்டத்துக்கு போயிடுவோமா, இந்த கடன் எல்லாம் அடைச்சிருவோமா, நம்ம பிள்ளைகளுடைய நிலைமை, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய எதிர்காலம், நம்முடைய சூழல் எல்லாம் மாறி போகுமா? எவ்வளவு நாளைக்கு இந்த வேதனை, எவ்வளவு நாளைக்கு இந்த துக்கம், எவ்வளவு நாள் இந்த அவமானம், எவ்வளவு நாள் இந்த நிந்தை, எவ்வளவு நாள் இந்த பரியாசம், எவ்வளவு நாள் இந்த ஏளனமான பேச்சுக்கள், எவ்வளவு நாட்கள் உடைக்கப்படுகிற அனுபவங்கள். நிலைத்திருப்போம் என்கிற தாவீதுக்கு நம்பிக்கை இல்லை, திருப்பிக் கொள்ளுவோம் என்கிற நம்பிக்கை அவனுக்கு இல்லை. ஆனா கர்த்தரே நம்பிக்கையாக இருந்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை உங்களுடைய கனவுகள், உங்களுடைய எதிர்பார்ப்புகள், உங்களுடைய வாஞ்சைகள், உங்களுடைய நினைவுகள், உங்களுடைய ஏக்கங்கள் ஒருவேளை இந்த காலத்தில் நிராகரிக்கப்பட்டிருக்கலாம், புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், ஒருவேளை தள்ளி வைக்கப்பட்டிருக்கலாம், அல்லது தாமதமாகலாம். ஆனால் தாவீதுக்கு தேவன் சொன்ன வைத்திருந்த ஒரு பதில் என்ன தெரியுமா? The answer of God in the time of hopeless situation. Amen. God has a perfect answer for David. தாவீதுக்கு கர்த்தர் ஒரு நல்ல பதிலை வைத்திருந்தார், நல்ல ஆசீர்வாதமான பதிலை வைத்திருந்தார். நீ முடியாதுன்னு நினைக்காத, உன்னால வயசாயிருச்சுன்னு நினைக்காத, உன்னை காட்டிலும் உன்னுடைய கர்ப்ப பிறப்பாய் இருக்கிறவன் அவன் சாலமோனை வைத்து நீ நினைத்ததை விட மிக பெரிய அளவிலே எனக்காக ஒரு தேவாலயத்தை அவன் கட்டுவான், என்னாலும் நான் அங்கே தங்கி இருப்பேன். ஆமென். இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கப்படுகிற விண்ணப்பங்களுக்கு என் தேவனுடைய கண்கள் திறந்தவைகளும் அவருடைய செவிகளும் கவனிக்கிறவைகளுமா இருக்கும் என்று கர்த்தர் முழக்கமிட்டு சொன்னார். இந்த காலை வேளையிலே அற்புதமான தேவனுடைய ஜனமே, என் தேவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை நம்பிக்கையற்ற சூழ்நிலை ஒருவேளை சொல்லலாம், ஒருவேளை மருத்துவர்கள் சொல்லலாம், there is no possibility at all, there is no healing in your life. உங்க வாழ்க்கையில சுகம் என்பதற்கு இடம் இல்லை, அற்புதம் என்பதற்கு இடம் இல்லை, நீங்க தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள், அதை பார்க்கலாம் அப்படின்னு ஒரு பதிலை சொல்லலாம். உறவுகள் ஒரு பதிலை சொல்லலாம், நண்பர்கள் ஒரு பதிலை சொல்லலாம், குடும்பத்தில் உள்ளவர்கள் ஒரு பதிலை சொல்லலாம், நீங்களே ஒரு பதில வச்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் ஒரு பதில உங்களுக்காக வைத்திருக்கிறார். நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவது போல நீ திருப்பிக் கொள்ளுவாய். தாவீதுக்கு அருளின அந்த கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தர அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். தாவீதுக்கு கிடைத்த வெற்றி தோல்விகளை போலவே உங்களுக்கு கர்த்தர் வெற்றியை கண்டு ஆசீர்வதிக்க, உயர்த்த, உங்கள் வாஞ்சைகளை, விருப்பங்களை, எண்ணங்களை, கனவுகளை நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ள தேவன். அவர் ஒருபோதும் உங்களை கைவிடுவதில்லை, ஒருபோதும் உங்களை விட்டு விலகுவதில்லை. தேவன் கூட இருப்பார். நீங்கள் நம்பிக்கையோடு இருங்கள்.
மனிதனை நம்பாதீர்கள், தேவனை நம்புங்க. கர்த்தர் மேல நம்பிக்கையா இருங்க. ஆண்டவர் தான் எல்லாமே என்கிற ஒரு நிலைக்கு வாருங்க. ஆண்டவர் தான் எல்லாமே. எத்தனை ஆலோசனைகள், எத்தனை காரியங்கள் நாம கேள்விப்பட்டாலும், எத்தனை பதில்கள் இந்த உலகம் வைத்திருந்தாலும், உறவுகள் எத்தனை பதில்கள் வைத்திருந்தாலும், நெருங்கியவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறவர்களோ எத்தனை பதில்களை வைத்திருந்தார்களோ, எனக்கு கர்த்தர் வச்சிருக்கிற பதில் என்ன? வாட் இஸ் த ஆன்சர் ஃப்ரம் காட் இன் ஹோப்லெஸ் சிச்சுவேஷன்? என் சூழ்நிலையில், என்னுடைய நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் தேவன் எனக்காக வைத்திருக்கிற பதில் என்ன? எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை, நிலைத்திருப்போம் என்கிற நம்பிக்கை இல்லை. உலகம் சொல்லலாம், உன் வியாபாரமெல்லாம் இங்கே ஓடாதியா, உன் தொழிலெல்லாம் இங்கே ஓடாது, நீ நினைச்சதெல்லாம் நடக்காது. இது உலகத்தின் பதில். ஆனால் நீங்களும் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது உலகத்தின் பதில் அல்ல, உறவுகளின் பதில் அல்ல, நெருங்கியவர்களின் பதில் அல்ல, நேசிப்பவர்களின் பதில் அல்ல. உங்களை உண்மையுமாய் உத்தமமாய் உங்களை ஆழத்திலிருந்து உங்களை நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார். அவருடைய பதில் என்ன? அவர் என்ன சொல்ல விரும்புகிறார்? எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகள், அதை தெரிந்து கொள்ளுவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இரண்டாவது காரியம், எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 37வது அதிகாரம் 11 வாசிப்போம். எசேக்கியேல் சாப்டர் 37. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 37வது அதிகாரம் 11 முதல். எசேக்கியேல் 37 எடுத்துட்டீங்களா? 11 இருந்து 11 onwards. மைக்கில் படிங்க சத்தமா. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன். என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, the second important things we need to know, நாம தெரிந்து கொள்ள வேண்டிய இரண்டாவது ஒரு பகுதி உண்டு. ஒன்று, நிலைத்திருப்போம் என்கிற நம்பிக்கையற்ற சூழ்நிலை வரும்போது நீங்க தீர்மானம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களுக்காக என்ன பதில் வச்சிருக்கிறார். அவர் சொல்லுவாரு, எப்பா நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவ, நீ உன் கனவுகளையும் உன்னுடைய விருப்பங்களையும் உன்னுடைய வாஞ்சிகளையும் நான் ஏற்ற காலத்தில் நிறைவேற்றுவேன். ஆண்டவர் அதை நான் செய்வேன், நீ நம்பிக்கையோடு இரு என்று ஆண்டவர் சொல்லுவார். இரண்டாவது, நம்பிக்கை அற்று போன ஒரு சூழ்நிலை. எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஆண்டவர் கொண்டு போய் ஒரு ஒரு பள்ளத்தாக்கில் நிறுத்துகிறார். அந்த பள்ளத்தாக்கு எப்படிப்பட்ட பள்ளத்தாக்கு தெரியுமா? எலும்புகளால் நிறைந்த, உலர்ந்த எலும்புகளால் நிறைந்த பள்ளத்தாக்கு. நீங்க எல்லாரும் யோசிச்சிருக்கிறீங்களா? ஒரு மனிதனுடைய சரீரம், இந்த சரீரத்தில் ஜீவன் போயிருச்சுன்னா மிஞ்சுறது எது மட்டும்? ஹலோ, எத்தனை வருடங்கள் ஆனாலும் மண்டை ஓடு கிடைக்குது பார்த்தீங்களா? எத்தனை வருடங்கள் ஆனாலும் நம்ம காலு கை எலும்புகள் கிடைக்குது பார்த்தீங்களா? ஏன் அந்த எலும்புக்கு மட்டும் அவ்வளோ பவர்? ஆண்டவர் ஏன் அந்த அந்த எலும்புகளுக்கு மட்டும் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஆண்டவர் கொடுத்தார்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அன்பான தெய்வ பிள்ளைகளை, கண்ணு அழிஞ்சிருது, முடி கூட்டி போயிடுது, காதெல்லாம் போயிடுது, இந்த சரீரமெல்லாம் அப்படியே அழுகி நாற்றம் எடுத்து புழுவெல்லாம் தின்றுது, எல்லாம் போயிடுது. ஆனால் அந்த எலும்பு மட்டும், அருமையானவர்களே நல்ல கவனிங்க, நீங்கள் புதைச்சாலும் சரி எரிக்கப்பட்டாலும் சரி, எலும்பை கர்த்தர் மறுபடியும் உயிரடைய செய்ய அவர் வல்லமையுள்ள தேவன். எலும்புகளை உயிரடைய, அதனாலதான் விட்டு வைக்கிறாரு. எல்லாம் உருவழிஞ்சு போகுது,
ஆனா எலும்பு மட்டும் மிஞ்சுது. நல்ல கவனிங்க. இப்ப எசேக்கியேல் தீர்க்கதரிசியை ஒரு உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே கொண்டு போய் நிறுத்துகிறார். அந்த பள்ளத்தாக்கு இங்கு உலர்ந்த எலும்புகள் நின்று கொண்டிருக்கிறது, அப்படி அவங்க கிடக்கிறது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, எப்ப இந்த உலர்ந்த எலும்புகளை பாத்தியா? ஆமா, நிறைய எலும்புகள் கிடக்குது. என்ன ஆண்டவரே இது? இவங்கெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள், நம்பிக்கை இழந்து போனவங்க. அவங்க சொன்ன வார்த்தையை நீங்க கவனிங்களேன். அதுல சொல்லும் போது அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் 11வது வசனம், இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். நான் இதை யோசிச்சேன், என்னடா இங்க வந்து எலும்புகள் பேசிட்டு உட்கார்ந்து இருக்குது, சம்பந்தமே இல்லாம வனாந்தரத்தில் பள்ளத்தாக்குல மயானத்தில் எலும்புகள் பேச காரணம் என்ன? இந்த எலும்புகளுடைய ஆதங்கம் என்ன? சரி, இந்த எலும்புகள் யார்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த எலும்புகள் இஸ்ரவேல் ஜனங்கள். சரி, இஸ்ரவேல் ஜனங்கள்னா கானானுக்குள் பிரவேசித்தவர்களா அல்ல கானானுக்குள் பிரவேசிக்காமல் மரித்து போனவர்களா? இவர்கள் கானானுக்குள் பிரவேசிக்காமல் மரித்து போனவர்கள். நல்ல கவனிங்க. எப்படி? இவர்கள் கானானுக்குள் பிரவேசிக்க முடியாதபடிக்கு அவிசுவாசப்பட்டு தேவனோடு கலகம் பண்ணி தேவனுடைய உள்ள உறவிலே சரியா இல்லாததுனால அவர்கள் மரித்து போனவர்கள். இப்ப அவங்க சொல்றாங்க, இனி எங்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்கு? நாங்க தான் செத்து போயிட்டோமே, எங்க எலும்பு உலர்ந்து போயிட்டு, இனிமேல் நாங்க கானானுக்குள் பிரவேசிக்க முடியுமா? இனிமேல் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போக முடியுமா? எங்களுக்கு நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். இன்னைக்கு எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தையை சொல்றோம்? மேல இந்த நம்பிக்கை எல்லாம் போச்சியா? எல்லாம் போச்சு. நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை, நம்பிக்கை எல்லாம் அற்று போய்விட்டது. எப்படி ஒரு நூல் அருந்த பட்டம், ஒரு பட்டத்தை பிடித்து கொண்டு அந்த பட்டத்துக்கும் அந்த நூலுக்கும் இருக்கிற அந்த உறவு எப்படி அறுபட்டு போய் அந்த பட்டம் எங்கே போகிறது என்பதே தெரியாது, எங்கே போய் அது விழப்போகிறதுன்னு தெரியாது. ஆனால் அருந்து போய்விட்டது, நம்பிக்கை அற்று போய்விட்டது. ஒரு ஹோப் இருந்துச்சு, அதை பத்திரமா இறக்கிடலாம், பத்திரமா ரெடி பண்ணிடலாம், பத்திரமா அது நம்ம கைக்கு வந்துடும் அப்படின்னு நம்ம நினைச்சோம். ஆனால் அருந்து போய்விட்டது. வெறும் நூலு தான் நம்ம கையில் இருக்குது, பட்டம் நம்ம கையில் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அச்சு, நம்பிக்கை அற்று போன நிலைமை. நான் இதை செய்து முடித்தரலாம்னு நினைச்சேன், நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லை. படிச்சு முடிச்சிருவான்னு நினைச்சோம், நம்பிக்கை இல்லை. நல்ல வேலைக்கெல்லாம் போய் பிள்ளை நல்ல நிலைமைக்கு வந்துருவாங்கன்னு இருந்தோம். we are in a hopeless situation. நம்பிக்கையற்ற ஒரு நிலை, நம்பிக்கையெல்லாம் அற்று போயிற்று. நம்முடைய வாழ்க்கையில எத்தனை முறை இப்படி சொல்லி இருக்கிறோம், நாங்கள் அறுப்புண்டு போகிறோம். நம்பிக்கை இல்லைங்க, நம்பிக்கையெல்லாம் அற்று போய்விட்டது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, சாதாரண விஷயம் அல்ல. உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கிலே கர்த்தர் கொண்டு போய் தீர்க்கதரிசியை நிறுத்தி சொல்லுகிறார். எப்ப இவங்க அப்படி சொல்றாங்க? அப்ப அதோட முடிக்கல. ஆனா கர்த்தர் ஒரு பதில சொல்றாரு பாருங்க. அங்கதான் ஹைலைட், அங்கதான் ஆண்டவர் சொல்லுகிற ஆசீர்வாதம். 12வது வசனத்தை வாசிங்க. அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வர பண்ணுவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்ற ஒரு பதில பாருங்க. உலர்ந்த எலும்புகள் சொல்லுது, சார் we don't have any hope in our life. ஆண்டவரே, எங்களுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை, நம்பிக்கை அற்று போய்விட்டது, எல்லாம் முடிஞ்சிருச்சியா, இனிமேல துவங்க வாய்ப்பில்லை, இனி சரி பண்ண வாய்ப்பில்லை. நம்பிக்கையற்ற ஒரு நிலை. ஆனா கர்த்தர் ஒரு பதில வைத்திருந்தார், தீர்க்கதரிசி ஒரு பதில வைத்திருந்தார். ஆனா அதெல்லாம் ஓவர்டேக் பண்ற ஒரு பதில கர்த்தர் சொன்னார். உலர்ந்த எலும்புகளே, நீ எல்லாம் முடிஞ்சிருச்சு நினைக்கிறியா? அவ்வளவுதான் நினைக்கிறியா? ஆனா நீ ஆராதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் இந்த நிமிஷமே பிரேத குழிகளை திறந்து நீங்கள் உயிரடையும்படி செய்து உங்களுக்கு அந்த மாம்சத்தை கொடுத்து எந்த வாக்குத்தத்தம் பண்ண தேசத்துக்கு நீங்க போக முடியாது
முடியாம இருந்துச்சோ அந்த தேசத்துக்கு உங்களை நான் வர பண்ண இன்னைக்கு நான் போதுமான தேவனாயிருக்கிறேன். நீங்க எல்லாம் முடியாதுன்னு நினைக்கிறீங்க, ஆனா கர்த்தர் ஒரு பதில சொல்லுகிறார், அது முடியும். பிரேத குழியில வச்சாச்சு, இனி எழும்ப முடியாது. லாசருவை கொண்டு போய் கல்லறையிலே வைத்தார்கள். லாசருவை பார்த்து எல்லாம் சொன்னாங்க, இனி அவன் வரமாட்டா. சகோதரி சொன்னால், இனி வரமாட்டா, இனி வருவதற்கு வாய்ப்பில்லை, என் சகோதரனை நான் பரலோகத்திலே சந்திக்க போகிறேன் என்றெல்லாம் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். உலக மனிதர்கள் சொன்னார்கள், இவ்வளவு நேசிச்சாரு, எப்ப பார்த்தாலும் அவங்க வீட்டுல தான் இருந்தாரு, அவங்க வீட்டுல தான் சாப்பிட்டாரு, இப்ப அவன் செத்து போயிட்டான், பார்க்கறதுக்கு வரல அவரு. எல்லாரும் ஒவ்வொரு விதமாய் பேசினார்கள். ஆனால் இயேசு வந்தார், கல்லறையை திறக்க சொன்னார். லாசருவே வெளியே வா என்று சொன்னபோது அவன் சுத்தப்பட்ட சீலையிலே அவன் அதோடு கூட அவன் எழுந்து நடக்க முடியாமல் நடந்து வெளியிலே வந்து பார்த்தான். அத்தனை பேர் பிரமித்து போனார்கள். உலகமே ஆச்சரியப்படுவது அளவிற்கு இந்த பெத்தானியாவிலே வரலாற்றிலே நடைபெறாத ஒரு சம்பவத்தை கர்த்தர் நடத்தி காண்பித்தார். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். ஒருவேளை நீங்க சொல்லலாம், நம்பிக்கையெல்லாம் அத்து போச்சுங்க, இனி எங்களுக்கு நம்பிக்கை வராது, வராட்டி போகுது. ஆனா கர்த்தர் ஒரு பதிலை சொல்றார், அதை கவனி. உனக்கு நம்பிக்கை வராதுன்னு தெரியும், ஆனா கர்த்தர் ஒரு பதிலை வச்சிருக்கார். நீ கர்த்தரை பாரு, கர்த்தர் வச்சிருக்கிற பதிலை பாருங்க. அந்த கர்த்தர் வச்சிருக்கிற பதில் என்ன தெரியுமா? உலர்ந்து போன எலும்பு எல்லாம் உலர்ந்து போயிடுச்சு, கல்லறையில் வச்சாச்சு, பிரேத குழியில் கிடக்கு, இனி நம்பிக்கை இல்லை, அறுப்புண்டு போகிறோம். இதெல்லாம் நம்முடைய பதில். ஆனால் கர்த்தர் சொன்ன பதில், இன்னைக்கு நான் வல்லமை உள்ள தேவன். அன்னைக்கு மாத்திரமல்ல, இப்பவும் இந்த நிமிஷத்தில் இந்த கல்லறையை திறந்து இந்த பிரேத குழிகளிலிருந்து பிரேதங்களை எழுந்திருக்க பண்ணி அதுக்கு சதையை கொடுத்து அதுக்கு உருவங்களை கொடுத்து அதுக்கு பேரை கொடுத்து அது உயிரடைந்து நிற்கும்படிக்கு செய்து, நான் எந்த இடத்துக்கு போக முடியாமல் இது அங்கலாய்த்து கொண்டிருக்கிறதோ அந்த இடத்துக்கு போவதற்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க நான் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் இந்த கர்த்தருடைய வார்த்தையை ரிசீவ் பண்றீங்க? எத்தனை பேரோடு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார்? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நம்பிக்கை அற்று போயிற்று. இந்த பணம் எனக்கு வரும்னு நம்பிக்கை இல்லைங்க சார், இந்த காரியம் எனக்கு நடக்கும் எனக்கு நம்பிக்கை இல்லை, என் மகளுடைய வாழ்க்கையில திருமண காரியங்கள் கைகூடி வரும் எனக்கு நம்பிக்கை இல்லை, இந்த பண பிரச்சனை முடியும் எனக்கு நம்பிக்கை இல்லை. இதெல்லாம் நீங்க சொல்லலாம், ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், உலர்ந்து போன செத்து போன காய்ந்து போன உயிரற்ற ஒரு எலும்பை கல்லறையிலிருந்து உயிரடைய செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்துக்கு கர்த்தர் கொண்டு போக முடியுமானால், உங்கள் செத்து போன நம்பிக்கையற்ற அற்று போன அந்த நிலைமையில் இருந்து உங்களை உயர்த்த அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் நடத்த வல்லமையுள்ள தேவன், அவர் ஆச்சரியப்படுத்த வல்லமையுள்ள தேவன். நீங்கள் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த சுதந்திரத்தை, அந்த இன்ஹெரிட்டன்ஸ், அந்த ப்ராமிஸ் லேண்ட், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நீங்களும் நானும் சுதந்திரிக்க செய்ய அவர் வல்லமையுள்ள தேவன். நீங்க உடைந்து போக வேணாம், சோர்ந்து போக வேணாம், எதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நம்ம எல்லாரும் பாடணும் அல்லவா, அந்தகாரம் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் நம்ம வாழ்க்கையில் வரும். எல்லாமே எல்லா நாளும் வெளிச்சத்திலே நம்ம நடக்க முடியாது, இருளும் வரும். அந்த இருளையும் நம்ம கடந்து போகணும். தாவீது தன்னுடைய வாழ்நாளிலே ஒலிவ மலைக்கு அவன் நடந்து போகும்போது வெறும் காலாய், ஒரு ராஜாவாய் அவன் நடந்து போகல, ஒரு வேலைக்காரனா கூட நடந்து போகல. என்ன கருமையான தெய்வ பிள்ளைகளை, ஒருத்தன் பரியாசம் பண்ணிக்கிட்டே வர்றான், அவதூறாய் பேசிக்கொண்டே வருகிறான், ரொம்ப ஏளனமாய் கேவலமாய் பேசுகிறான். இது எல்லாத்தையும் காதுல கேட்டு வேலைக்காரன் கொந்தளிக்கிறான், கோபப்படுறான். ஆனா தாவீது ஒண்ணுமே சொல்லல. நடக்கட்டும், அது சொல்லட்டும், என் கர்த்தர் அனுமதிக்காம எதுவுமே நடப்பதில்லையே, போவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு ராஜாவை போல அவன் போகல, ஒரு வேலைக்காரனை போல போகல, ஒரு பிச்சைக்காரனை போல மிக மோசமான ஒரு நிலையில அவன் ஒலிவ மலையிலே கர்த்தரை சந்திக்க புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைய, உங்க நம்பிக்கையற்ற சூழ்நிலையில என் தேவன் நம்பிக்கை கொடுக்க வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறான்.
உங்க வாழ்க்கை மாறும். நீங்க நம்பிக்கையோடு இருங்க. மனிதர்கள் சொல்றதை கேட்காதீங்க, உறவுகள் சொல்றதை கேட்காதீங்க, நெருங்கியவர்கள் சொல்றதை கேட்காதீங்க. நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளைகள். கர்த்தர் என்ன சொல்றார், அவருடைய பதில் என்ன? வாட் இஸ் த ஆன்சர் ஆஃப் காட் இன் மை ஹோப்லெஸ் சிச்சுவேஷன்? என் நம்பிக்கையற்ற சூழ்நிலையில தேவனுடைய பதில் என்ன? ஆண்டவரை நோக்கி பாருங்கள். நீங்கள் வேதனைப்படுவதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆண்டவரை நோக்கி பார்த்து கேளுங்க. இதிலிருந்து எப்படி நான் வெளியில் வருவது? இதை எப்படி நான் மீட்டெடுப்பது? இதை நான் எப்படி சரி செய்வது? இதை நான் எப்படி ஒழுங்குபடுத்துவது? ஆண்டவர் நிச்சயம் ஒரு பதிலை தருவார். தேவன் ஒருவரையும் அல்ல தட்டுவதில்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, பாவிகள் மேல் அவர் சினம் கொள்ளுகிற தேவன். ஆனால் சினம் கொண்டாலும் அவர் மட்டாய் தண்டிக்கிற கர்த்தர். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். அவ்வளோ பெரிய நல்ல தெய்வம் உங்களுக்கு ஒரு பதில் வைக்காம போயிடுவாரா? உங்களுக்கு பதில் சொல்லாமல் போயிடுவாரா? உங்களோடு இருக்காமல் போயிடுவாரா? அவரை பிடித்து கொள்ளுங்கள். இந்த இருள் வரும், இந்த நம்பிக்கையற்ற சூழல் வரும், நிலைத்திருப்போம் என்கிற நம்பிக்கையற்ற நிலை வரும். இன்னைக்கு ஹோப்லெஸ் சிச்சுவேஷன். எனக்கு அன்பானவர்கள், நீங்கள் உங்கள் முடிவை பெருசாக எடுக்காதீங்க, மற்றவங்க சொல்கிறத பெருசாக எடுக்காதீங்க. கர்த்தர் என்ன சொல்கிறான்றதை பாருங்க. கர்த்தர் ஒரு பதிலை வைத்திருக்கிறார். நிலைத்திருப்போம் என்கிற நம்பிக்கை இல்லை. இப்போ இந்த இடத்துல சொல்கிறாரு, நம்பிக்கை அற்று போன ஒரு நிலை. தீர்க்கதரிசி, நம்பிக்கை அற்று போன நிலை. இனி அவ்வளோதாங்க, இனி நம்புவதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. கர்த்தர் ஒரு பதில் வச்சிருக்கார். கர்த்தர் ஒரு பதிலை வச்சிருக்கார். மறுபடியும் அதை சரி செய்ய வல்லமையுள்ள தேவன். நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோமா? ஆண்டவன் நம்மோடு பேசி இருக்கிறார். ஆண்டவன் நம்மோடு இடைப்பட்டிருக்கிறார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி, உங்களோடு உண்மையாகவே கர்த்தர் பேசி இருந்தால், அவருக்கு உண்மையாக, மனுஷர் பார்க்கிற பிரகாரமாக அல்ல, கர்த்தர் உங்களை பார்க்கிற பிரகாரமாக நீங்கள் அவரை மாத்திரம் நோக்கி பாருங்கள். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நிற்போம் தேவ சமூகத்தில். Yes Lord, hallelujah.